அது 20-30% ஐவிஎஃப்ல வந்து ட்வின்ஸ் வரும். ஓகே. நிறைய பேர் ட்வின்ஸ் வேணும்னே கேட்பாங்க. என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் 20 இயர்ஸில் என்னோட பேபிஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகிட்டு அவங்க மதர்ஸ் அகெயின் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் வந்து ரெண்டாவது பேபிக்கும் வந்து அதே எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவரி ஆகிறவங்கலாம் இருக்காங்க. நீங்கள் அவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? 10 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருக்கோம். நெகட்டிவான்னு வராங்கன்னாலே ஏன் நெகட்டிவ் ஆச்சுங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பட் ஆனால் அந்த சான்சஸ் ஃபார் நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்னா அடுத்து மிக மிக முக்கியமான கேள்வி, நார்மலாக கன்சீவ் ஆகி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஐவிஎஃப் பண்ணி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? உங்கள் ஜிபிஆர் பேபி ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எங்களால் தாங்க முடியல மேடம் அப்படிங்கிற அளவுக்கு தேர் ஸ்மார்ட், தேர் ரியலி எஜுகேட்டடில் வந்து எஜுகேஷனில் வந்து நிறைய நல்லா பண்ணிட்டுருக்காங்க. 45-50 இயர்ஸில் ஐவிஎஃப் பண்ணணும்னு வைங்களேன். ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வீக்காக இருப்பாங்க, கன்சீவாக டெலிவரி ஆனே ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் எங்கே இருப்பாங்க. மேம், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ணும்பொழுது ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவருடைய விந்தணுக்களுக்கு பதிலாக வேறு ஒரு விந்தணுக்கள் ஏதோ மாறிடுச்சு, வேறு ஸ்பெர்ம் வச்சு கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தகவல்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிஜமாவே இருக்குதா? சரி மேம், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவை எடுத்து கருப்பைக்குள்ளே வைக்கக்கூடிய ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? அது வந்து நார்மலாக அதே மாதிரி இப்போ கருமுட்டை எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா எல்லாம் ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த சைக்கிள் அவங்களுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் அதே மாதிரி தான் செகண்ட் தேர்ட் டேலேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ வந்து முட்டையை வந்து வர வைக்க மாட்டோம். யூட்ரஸ் மட்டும் பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கா, ரத்தோட்டம், அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ்ன்னு ஒன்று பார்ப்போம். ஸோ அதில் வந்து கரெக்டாக திக்னஸ் வருதா, ஒரு 7 to 8 மில்லிமீட்டராக மினிமம் வருதான்னு பார்ப்போம். சில பேர் டிபியில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், சில பேர் முன்னாடி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி கர்ப்பப்பையில் அந்த வளர்ச்சியே இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் டேக்கிள் பண்ணோன்னா நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போல்லாம் இருக்குது. ஒன்று ஈஸ்ட்ரோஜன் தெரப்பி கொடுக்குறோம், சில பேருக்கு வந்து நிறைய இந்த பிஆர்பி, ஸ்டெம் செல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அவங்க லேயர் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்கேன் தான் இருக்கும். அது 15 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த கருவு வந்து எந்த டேல அவங்களுக்கு கரெக்டாக கரெஸ்பாண்ட் ஆகுதோ அந்த டேல நம்ம கருவை கொண்டு போய் அவங்க யூட்ரஸ்குள்ளார எப்படி ஐவி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஒரு ஐவிஎஃப் தியேட்டருக்குள்ளே பண்ணுவோம். அது ஸ்டெரைலாக இருக்கணும். ரெண்டாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தெரப்பின்னு ஒன்று கொடுப்போம். அந்த ஹார்மோனல் தெரப்பி கரெக்டாக போயிட்டு அந்த டேஸில் நம்ம கருவை கொண்டு போய் உள்ள வச்சிரும். இப்போ அனஸ்தீசியா கொடுப்பீங்களா? இந்த ப்ரொசீஜர் கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஒரு சில பேர் கொடுப்போம். அது என்னன்னா சில பேருக்கு வந்து ஆல்ரெடி டிஃபிகல்ட்டி இருக்கும், உள்ள போகிற பேசேஜ் வந்து சர்வைக்கல் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல டிஃபிகல்ட்டி இருக்கலாம். சில பேர் ரொம்ப ஆன்சைட்டி இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கும் நம்ம அனஸ்தீசியா கொடுப்போம். பட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்ம அனஸ்தீசியா கொடுத்துட்டா நமக்கு நல்லதுன்ட்டு. கண்டிப்பாக 99% நான் வந்து அனஸ்தீசியா கொடுக்காம அவாய்ட் பண்ணுறது தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அனஸ்தீசியா தேவையில்லாமல் ஒன்று, ரெண்டாவது அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாது. ப்ளஸ் தண்ணி குடிக்க முடியாது, ஸ்கேனில் அவங்க காட்டுறதை பார்க்க முடியாது. அண்ட் அவங்களுக்கு வந்து அனஸ்தீசியா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நிறைய நேரம் தெரியாமல் போகிறது. மெடிசன் கரெக்டாக எடுக்க முடியாது ஃபாஸ்டிங்கில் வைக்கிறதுனால. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மோர் நேச்சுரலாக வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு அப்போ என்ன நடக்குது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். சரிங்க. இப்போ எத்தனை எம்ப்ரியோஸ் வந்து உள்ளே வைப்பீங்க? அது வந்து நம்ம டிபெண்டிங் ஆன் ஏஜ், யங்கராக இருக்கும்போது ஒரு சிங்கிள் பிளாஸ்ட் வைக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். இதே ஒரு 30-35னா 2 வைக்கலாம். ஆஃப்டர் 35 3, மேக்ஸிமம் 3 வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எம்ப்ரியோ நம்பர்ஸ் வந்து அகைன் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். இது டாக்டர்ஸ் டிசைட் பண்ணுவாங்களா இல்ல ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி? நம்ம வந்து சக்சஸ்க்காக இப்படி டிசைட் பண்ணுவோம். ஒரு சில பேஷண்ட் எனக்கு ட்வின்ஸே வரக்கூடாது, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய எம்ப்ரியோ வந்துடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எல்லா டைமும் சிங்கிள் தான் வைப்போம். ஓ சரி. ஆமாம், அது வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் சக்ஸஸ் அதிகமாக வரணும்னா இப்போ 35 இயர்ஸ் ஆகுதுன்னா நாங்கள் சொல்லுவோம் இல்லைப்பா 2 கிரேட் 1 நல்ல எம்ப்ரியோவாக இருந்தால் அது ப்ளஸ் ஒன்று வந்து ஆவரேஜ் குவாலிட்டி இருக்குன்னா 3 வச்சாலும் சக்ஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுப்போம். சரி. அது மெயின் கவுன்சிலிங் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அப்போ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் சில பேர் வந்து இல்லை எனக்கு சிங்கிள் தான் வேணும்னு இருக்கவங்க இருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ட்வின்ஸ் கூட பிறந்துருது இல்லையா? நிறைய இருக்கும். நிறையன்னா அதாவது 20-30% ஐவிஎஃப்ல வந்து ட்வின்ஸ் வரும். நிறைய பேர் ட்வின்ஸ் வேணும்னே கேட்பாங்க. அது நம்ம கையில் இல்லை. பட் ஆனால் ட்வின்ஸ் வேணும் ஓகேன்றவங்களுக்கு 2 எம்ப்ரியோஸ் கூட வைப்போம். அது வந்து ஓகே தான். பட் ஆஸ் பர் அகைன் இப்போ நிறைய லா ஏஆர்டி லான் வந்திருக்கு, லீகல் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் 3 வரைக்கும் வைக்கலாம் அப்படிங்கிறது ரூல் வந்திருக்கு இப்போ. பட் சில பிளேஸ்லலாம் வந்து 5 வைக்கிறது, 6 வைக்கிறது, 10 வைக்கிறதெல்லாம் கூட கேள்விப்பட்டோம். அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. ஏன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சி ரிஸ்க்னு சொல்லுவாங்க.
வச்சுக்கலாம். அதாவது மோர் தென் 2 or 3 இருந்தால் நிறைய ரிஸ்க் தேவையில்லாமல் போய் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி மேம், இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த கருவில் இருந்து ஒரு 1-2 எடுத்து உள்ளே வைக்கிறீங்கன்னா மற்றெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த முறை ஒரு 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இல்லை 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா மீதி எப்போவுமே மேக்ஸிமம் 2 or 3க்கு மேலே ஒரு ஸ்டாலை நம்ம வைக்க மாட்டோம். அவங்க ஏஜை பொறுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐவிஎஃப் லேப்லேருந்து பேசுவாங்க. பேசிட்டு உங்களுக்கு வந்து சிங்கிள் எம்ப்ரியோ வச்சுக்கணுமா இல்லை 2-3 வச்சாலும் பரவாயில்லையான்னு அவங்க டிசைட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது எங்ககிட்ட கேட்பாங்க, மேடம் இந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, நம்ம ஒரு ஸ்டாலை வந்து எத்தனை வைக்கலாம், ஒரு ஸ்டா அப்படிங்கிறது ஒரு இதில் எத்தனை வைக்கிறோம், ஒரு டைம் வைக்கிறதுக்கு எத்தனை எம்ப்ரியோ வைக்க போகிறோங்கிறத டெசிஷன் தான் அது. சரி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இவங்களுக்கு வந்து ஏஜ் ரொம்ப இருக்குது, ஒரு டைம் வச்சு நான் 2 நல்ல எம்ப்ரியோவாது எனக்கு வேணும்னு சொல்லனா ஒரே ஸ்டாலில் 2 எம்ப்ரியோ வைப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே சேர்த்து ஒரு 2 நல்லா இருக்கு 2 ஆவரேஜாக இருக்குன்னா 4மே ஒரே ஸ்டாலில் கூட வைப்போம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணி நம்ம அடுத்து நம்ம கருமுட்டை அதாவது கரு உள்ளே வைக்கும் போது அந்த ஒன்று மட்டும் வெளியில் எடுப்போம். எடுத்து டாப் பண்ணி அதில் அதாவது நார்மலாக அந்த டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அது எத்தனை எம்ப்ரியோ நல்லா இருக்கோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரி. இப்போ அடிஷ்னலாக அடுத்த ஸ்டால்லாம் இருக்கும், ஒரு ஸ்டாலையும் ஒரு 2-3 அப்படி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டால்ஸ் என்ன பண்ணுவோம், இவங்க ப்ரெக்னென்சி ஆகிற வரைக்கும் அதை கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணுவோம். ப்ரெக்னென்சி ஆன உடனே சில பேருக்கு வந்து நம்ம ஆப்ஷன் கொடுப்போம், எக்ஸஸ் எம்ப்ரோ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை வேண்டாமான்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் எங்களோட சென்டரில் பாலிசி என்னென்னா பேஷண்ட்டே வேணான்னு சொன்னாலும் அவங்க போய் டெலிவரி ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் அதை வெயிட் பண்ண சொல்லுவோம். அப்படியா? ஆமாம், ஏன்னா நமக்கு தெரியாது பிரெக்னன்சில யாருக்கு என்ன காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம்னா அவங்களுக்கு வந்து திரும்பி பழைய ரிஸ்க் எல்லாத்தையும் குறைக்கலாம். ஆமா குறைக்கலாம். பிளஸ் திரும்ப வந்து ஒரு சைக்கிள் போக வேண்டியது இல்லை இல்லையா. என்னோட இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல 20 yearsல என்னோட பேபிஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிட்டு அவங்க மதர்ஸ் அகெயின் ஒரு 5 years 6 yearsல வந்து ரெண்டாவது பேபிக்கும் வந்து அதே எம்ப்ரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெலிவரி ஆறவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க அவ்வளவு நாள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? 10 years வரைக்கும் வச்சிருக்கோம். ஓ ஓகே. அதனால அப்படி இருக்கும். அண்ட் அதுக்குள்ள பாருங்க இப்ப 30 yearsல வந்து ஐவிஎஃப் பண்ணிருப்பாங்க, அப்போ எம்ப்ரியோ வேணான்னு யோசிப்பாங்க, அப்புறம் ஃப்ரீசிங்னு ஒரு சார்ஜஸ் இருக்கும்னு பயந்துட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆனா டிஸ்கார்ட் பண்றதுக்கும் கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சிருப்போம். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மேடம் எங்களுக்கு இருக்கா நாங்க இருந்தா பண்ணிக்கிறோம் அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கன்சீவ் ஆனவங்கலாம் நிறைய இருக்காங்க. ஸோ அதே ஒரு 10 years ஆனால் அவங்களுக்கு 40 years ஆகிடுது, அவங்களுக்கு எக்கே அந்த டைமில் இருக்கவே இருக்காது. இந்த எப்ரோஸ் இருக்கிறதுனால எனி டைம் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ டிசிஷன் அவங்க கிட்ட இருக்கு, எனக்கு வேண்டாம் இதோட நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பட் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் டெலிவரி வரைக்கும் வச்சுட்டு டெலிவரி ஆகி பேபி எல்லாம் ஓகேன்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். பட் அகைன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க டெசிஷன் எடுக்கணும், அடுத்த பேபிக்கு நம்ம வரப்போகிறோமா, நமக்கு இதுவே போதுமா, இல்லை ட்வின்ஸாக இருந்தால் இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லைன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கன்சென்ட்டும் கொடுக்க மாட்டாங்க, கால் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்கும். அந்த எம்ப்ரியோஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ நாங்கள் 2-3 இன்டர்வியூஷன் கொடுப்போம், இல்லைன்னா ஐசிஎம்ஆருக்கு மெயில் அனுப்புவோம். அந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த எம்ப்ரியோஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுவோம். சரி மேம், அடுத்தது அந்த கரு வந்து கருப்பைக்குள்ள வைத்த பிறகு எத்தனை நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும், இதில் சக்ஸஸ் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கிறது? கரெக்டாக 14 days இல்லைன்னா மேக்ஸிமம் 16 daysல தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணி என்னைக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதுலேருந்து டிபெண்டிங் ஆன் த டே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து நம்ம வந்து 14 to 16 daysல வந்து நம்ம ஒரு டேட்டில் பிளட் டெஸ்ட்டில் பார்த்துருவோம். பிளட்ல வந்து மோர் தென் 100-200 இருந்தாலே நம்ம கண்டிப்பாக பிளட்ல பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே சரி. ஸோ நார்மலாக ப்ரெக்னென்சி ஆனாலும் நம்ம பிளட்ல பார்க்கறது தான் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு, அது பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வேல்யூ பொறுத்து நம்ம வந்து நார்மலாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அதுதான். சரி மேம், சக்ஸஸ் ரேட் பொதுவாக எப்படி இருக்குது? சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் சொன்னீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ்? அது ஏஜ் பொறுத்து தான். இப்போ லெஸ் தென் 30 years இருக்காங்கன்னா 55 to 60% இருக்கும். இதே 30 to 35 ஆயிட்டாங்கனால அவங்களோட சக்ஸஸ் கம்ஸ் டவுன் டு 35 to 40%. இதே 40 years போயிட்டாங்கன்னா 10%. above 40 years போக போக லெஸ் தென் 5% அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டட் சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணாலுமே ஏஜ் டிட்டர்மைன்ஸ் த சக்ஸஸ். ஸோ அதனால் அது வந்து பேஸ்டாக இருக்குது. பட் அகெயின் இதில் வந்து
நம்ம டிபெண்ட்ஸ் ஆன அட்வான்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து 60ங்கிறது நம்ம சில சைக்கிள்ஸ் 100% கூட வரும், சில சைக்கிள் 70-80% கூட வரும். எப்போன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ரீசால் டெக்னிக் பண்ணுறோமா, லேசர் யூஸ் பண்ணுறோமா, எல்லாருக்குமே இந்த டே 5 வரைக்கும் வளர்த்து பெஸ்ட்டாக எம்ப்ரோ செலக்ட் பண்ணுறோமா. சில பேருக்கு வந்து அந்த பிஜிடின்னு ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணி எம்ப்ரோ வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ள வைக்கிறோமா. ஸோ இந்த மாதிரி சில அட்வான்சஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் 80-90% வரதை பார்க்கும். அகெயின் டோனர் ஊசைட் பண்ணுறவங்களுக்கும் ஹை சக்ஸஸ் வரதை பார்க்குறோம். ஓகே மேம், இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அவங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், இன்கேஸ் ஃபெயில் ஆயிருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து சக்ஸஸ் 14 to 16 டேஸில் நம்ம பிளட் டெஸ்ட் பீட்டா எஸ்ஹெச்ஜி பார்க்குறோம். ஸோ அது நல்லா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸில் நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்குறோம். சரி, ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேனில் வந்து ஒரு சிங்கிளாக இருக்கா ட்வின்ஸாக இருக்கான்னு பார்ப்போம். சில பேருக்கு வெரி லெஸ் தென் 5% எக்டோபிக் கூட ஆகலாம், டியூப்ல கூட போகலாம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 2-3 கூட இருக்கவும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ரிப்ளெட் கூட இருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரெக்னென்சிஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எது ஹெல்த்தியாக இருக்கோ ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து ட்வின்ஸ் இருக்குது இல்லை ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இல்லை எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு டிசைட் பண்ணால் நம்ம இன்னொன்று வந்து அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா நம்ம டெசிஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துருவோம். எம்ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே நம்ம சொல்லிடுவோம் 3 வைக்கிறோன்னா 3மே கூட இம்ப்ளான்ட் ஆகலாம், ஆனால் 1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், 2க்கு ஒரு 50%, 3க்கு வர்றதுக்கு ஒரு 30% அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்க கன்சர்ன் கொடுத்துருப்பாங்க. அப்போவே சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஒரு 2க்கு மேலே வந்தால் நாங்கள் ஒன்று ரெடியூஸ் பண்ணுவோம். பண்ண முடியும். பிரெக்னன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணால் அதுக்கு வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. பட் ட்வின்ஸை வந்து குறைக்க மாட்டோம். ஏன்னா ட்வின்ஸை வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. மோஸ்ட்லி பேஷண்ட்ஸுக்கும் அவங்க ஹாப்பியா அண்ட் ஒரே டைம்ல முடிச்சிடும் அப்படிங்கிறது இருக்கும். அதனால ட்வின்ஸை யூஸ்வலாக குறைக்க மாட்டோம். ஆனால் ட்ரிப்ளெட்டை அதுக்கு மேலே ஏதாவது எம்ப்ரோஸ் வச்சு பண்ணியிருக்காங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு எம்ப்ரோ 2 டிவைட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம போய் ரெடியூஸ் பண்ணிடுவோம். அது எப்பன்னா ஒரு 3 months வரைக்கும் பேபிஸ் எல்லாம் கரெக்டாக போகுதா, ஏதாவது நல்ல ஹெல்த்தியாக போகிற பேபிஸ் விட்டுட்டு ரொம்ப அப்நார்மலாவோ ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எம்ப்ரியோஸை சூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அந்த ப்ரொசீஜரில் ரிஸ்க் இருக்குதா? அந்த ப்ரொசீஜரில் 0.1% அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் அது கண்டினியூ பண்ண இருக்கிற ரிஸ்க்கை விட இது ரொம்ப லெஸ் ரிஸ்க்கு. ப்ளஸ் முன்னாடி வைக்கும் போதே சொல்லியிருப்போம் இல்லையா, ஒருவேளை எல்லாமே வந்துட்டா ஒன்று ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுலயும் வந்து சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும், அதாவது ப்ளீடிங் வரும், அதாவது வாட்டர் பிரேக் ஆகி வரும், அதில் லூஸ் பண்றவங்க எல்லாமும் இருக்காங்க. அதான் அது வெரி வெரி ரேர். அந்த மாதிரி தான். பட் எனக்கே 2-3 இருந்துச்சு அப்படின்னா ஒன்று லாஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சில பேருக்கு ட்வின்ஸ் இருக்கும், 3 இருக்கும், ஆனால் ஒரு 2வது ஸ்கேன் 3வது ஸ்கேன் பண்ணும்போது வேனிஷிங்னு சொல்லுவோம். அதாவது அதுவே வந்து சுருங்கி டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே செலெக்ஷன் ஆகிட்டு நார்மலாக ஒரு சிங்கிள் ப்ரெக்னன்சி கண்டினியூ ஆகும். சரி, ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் செக்அப்ஸ் தான். ஓகே மேம். இப்போ இது சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே சக்ஸஸ் வராது இல்லையா, 100% யாராலுமே சொல்லக்கூடாது. ஏன்னா சயின்டிஃபிக்காக இன்னும் நம்ம அதை வந்து அச்சீவ் ஆகலை. சரி, பட் அது மோஸ்ட் ஆஃப் த சைக்கிளில் கரெக்டாக பண்ணும்போது வந்துடும். வெரி ரேர்லி வந்து வராமல் இருக்கும். ஏன் நான் வந்து ட்ரீட் பண்ண எத்தனை பேர் 10 சைக்கிள் ஃபெயிலியர் ஆகி வரவங்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே அந்த மாதிரி இருந்தால், ஆனால் ஆப்ஷனே இல்லைன்றது கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர் ஆன சைக்கிள்ஸ் கூட வந்து நார்மலாக கன்சீவ் ஆகத பார்க்குறோம். ஸோ அதனால எப்பவுமே அந்த இது வந்து இனிமேல் உங்களுக்கு பண்ணவே முடியாதுங்கிற அது வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்து அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நெகட்டிவ்னு வராங்கனாலே ஏன் நெகட்டிவ் ஆச்சுங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய பேருக்கு கேரியர் டைப்பிங், ஜென்ஸுக்கும் சரி, அதாவது லேடிஸ்க்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, அவங்களுக்கு மெயினாக இது மாதிரி மல்டிபிள் ஃபெயிலியர்ஸ் வராங்க. நாங்கள் பார்க்குற வரைக்கும் நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது பண்ணாமே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறோம். சரி, ஓகே, ஐவிஎஃப் ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் எதுவுமே நிறைய பார்க்கறது இல்லை நிறைய சென்டர்ஸ்ல. பட் அட்லீஸ்ட் நெகட்டிவ் ஆன உடனே அடுத்து அது எதனால் நெகட்டிவ் ஆச்சுன்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம திரும்ப அதே ரிப்பீட் பண்றாங்க, நிறைய வந்து பண்ணிட்டு தான் வர்றாங்க. ஸோ அடுத்து நம்ம என்னன்னு பார்க்குறோம். 2வது அதுக்குள்ள இம்ப்ளான்டேஷன் ப்ராப்ளம் இருக்கா, யூட்ரஸ் கரெக்டாக அசஸ் பண்ணாங்களான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இது 2த்துலையுமே இருந்து கருவே வந்து கிரேடிங்கே போரா இருந்திருக்கும்.
ஓகே. ஆனாலும் ஒரு சைக்கிள் முடிக்கணும்னு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தப்பு. அதே மாதிரி காஸ்ட் ஆகும், அடிஷ்னலாக எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எதுக்கு நம்ம அதே இன்னொரு முறை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணாலே சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் ப்ளஸ் தெரிஞ்சிருக்கணும் எதனால் நெகட்டிவ் ஆச்சுன்னு தெரிஞ்சு இதை அவாய்ட் பண்ணணும்னா அடுத்து ஸ்டெப்பை வந்து பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணணும். ஒன்று ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா அடிஷ்னலாக ஒரு ஏஜுக்கு அப்புறம் போயிட்டாங்க அவங்க ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்து இப்போ ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்டிங்னு இருக்குது. நம்ம அதை பண்ணுறோம், PGTA அப்படின்னு சொல்கிறோம். இல்லை ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிருக்கும், பேபிஸ் நிறைய லூஸ் பண்ணி அபார்ஷன் ஆகிட்டு வந்திருப்பாங்க. ஈவன் ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகி கூட அபார்ஷனை கூட நம்ம ஃபெயிலியராக தான் எடுத்துக்கும். சரி. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு வந்து ரீப்ரொடக்டிவ் ஜெனட்டிக்ஸ்ன்னு ஒருத்தர் வச்சு கவுன்சிலிங் பண்ணி என்ன ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை வந்து பேபிக்கு வந்து இல்லாமல் பார்க்கறதுக்கு நம்ம அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். எம்ப்ரியோங்கிறத கரு வந்து அனுப்புகிறோம். அந்த எம்ப்ரியோவில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறத சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள வைக்கிறோம். அது எங்கே பண்ணுவீங்க? நம்ம லேப்ல தான் பயாப்சி பண்ணுவோம். இங்கே தான் பயாப்சி பண்ணுவோம். பட் அது ஜெனட்டிக் லேப் காமிச்சு நம்ம டெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு வரோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி. ஆமாம் ஆமாம். ஸோ குழந்தைக்கு அந்த குறைபாடு வராமல் நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 100% அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் சென்டர் கண்டிப்பாக வேணும் ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு. அண்ட் அடுத்து அதாவது டைரெக்டாக பரவாயில்ல இங்கே இன்னொரு டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சி அதை அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சைக்கிளில். இப்போ வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ண பிறகு, அதாவது கருவை எடுத்து பெண்ணுடைய கருப்பைக்குள் வைத்த பிறகு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அந்த டேஸ்க்குள்ளே அந்த பெண்ணுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்குது, அவங்க எப்படி இருக்கணும், எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு? ஆமாம், இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் போனாலுமே இன்ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம முதல் பார்ட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஹார்மோன் கொடுக்க அவங்களுக்கு வந்து லூட்டியல் ஃபேஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாக இருக்கிற சப்போர்ட் அவங்க பாடியில் இருக்காது. ஸோ நம்ம வந்து அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பிறகு மெடிகேஷன்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக. அந்த ஒன்று ஐஒய் பண்ணாலோ ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரோ உள்ள வச்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம சப்போர்ட் கொடுத்தே ஆகணும். இதில் என்ன நேச்சுரல் மெத்தட்னாலும் சரி, HRT மெத்தட், ஹார்மோனல் தெரப்பினாலும் சரி, எந்த மெத்தட்னாலும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து மெயினாக இருக்கும். அதில் ஒன்று வந்து மெடிகேஷன். அதில் என்னென்னா ஹார்மோனல் தெரப்பியில் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் டாமினண்ட்டாக கொடுப்போம். நிறைய டைப் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ் கொடுப்போம். அந்த ஹார்மோன் வந்து ப்ரெக்னென்சியை சப்போர்ட் பண்ணி கொண்டு போகும் அவங்க யூட்ரஸ்லேருந்து ரிஜெக்ட் பண்ணாமல். ப்ளஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரின், பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிளட்டு கிளாட் ஆகாமல் அபார்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கடுத்து வைட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் D3 இந்த மாதிரி வைட்டமின்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் வைட்டமின்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்து இப்போ நிறைய ஸ்டடீஸ் வந்து ப்ரோபயோட்டிக்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து உடலில் வந்து அது நார்மல் பாக்டீரியல் ஹெல்த்தாக இருக்கணும். அது கொடுத்தோன்னா நமக்கு வந்து பேபிக்கும் இம்ப்ளான்டேஷனில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி இருக்குது. ஸோ அது கொடுக்குறோம். அண்ட் சில பேருக்கு வந்து நிறைய ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன்ஸ், ப்ரீவியஸ் ஃபெயிலியர்ஸ்லாம் நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடலில் நமக்கே தெரியாமல் சில ஆன்டிபாடிஸ் இருக்கும். அதுக்காக சில ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் இண்டிவிஜுவலைஸ்டு தான். பட் ஆனால் பேசிக்காக நிறைய பேருக்கு இந்த பிளட் தின்னர்ஸும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தெரப்பியும் போயிட்டே இருக்கும். ப்ளஸ் வைட்டமின்ஸ் அண்ட் இன்ஜெக்டபிள்ஸ் எது கொடுக்குறோம், இன்ஜெக்ஷனும் ஒரு பார்ட் வந்து இருக்குதுல. சில பேருக்கு வந்து அந்த HCGங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை கொடுப்போம். அது எதுக்காகன்னா அவங்களுக்கு வந்து அந்த முட்டை வந்து வெளியில வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறவங்களுக்கும் இந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு HCGங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை கொடுப்போம். அது கூட ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற மெடிசனும் கொடுப்போம். அது வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து ஜெல்லாக கொடுப்போம், சில பேருக்கு மெடிசனாக எடுக்கலாம், சில பேருக்கு இன்ஜெக்ஷனாக கொடுக்கலாம். அவங்களோட லெவலை மெஷர் பண்ணிவிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அடிக்குவேட்டாக இருக்கா, ஒரு 20 to 30க்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த லெவல் மெயின்டைன் ஆகிற அளவுக்கு நம்ம டோஸ் வந்து கொடுத்துட்டே போவோம். சரி. அது 14 days கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா, அது இந்த சமயத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ மெடிகேஷன் ஒரு பக்கம், செகண்ட் வந்து ரெஸ்ட், கொஞ்சம் அடிக்குவேட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதே நாங்கள் 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஐவிஎஃப் சென்டர் பேஷண்ட் ஸ்ட்ரெச்சரில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்கள அசை கூட விட மாட்டோம். ஏன்னா கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் அங்கிறது ஒரு காலத்தில் ஐவிஎஃப்ல வந்து ஒரு பேஷனாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க.
அந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அப்போ நமக்கு தெரியாது, சயின்டிஃபிக்காக நமக்கே சக்ஸஸ் வந்து 20-30% தான் இருந்ததுனால உள்ளே வைக்கிற கரு வெளியில் வந்துருமான்னு எல்லாருக்குமே டாக்டர்ஸ்க்கும் சரி பேஷண்ட்ஸுக்கும் சரி. அதனால் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேஷண்ட் வந்து பெட் ரிடனாக பண்ணிடுவோம். மெடிக்கேஷன் கொடுத்து அசை கூட விடாமல் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு நிறைய மெடிக்கேஷன் அடிஷனல் சப்போர்ட் கொடுக்க ப்ளஸ் ஒர்க்கிங் விமன் வர அவங்களும் நார்மலாக நடந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸ் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு நார்மலா நடந்துட்டு இருந்தாலே நிறைய சக்சஸ் இருக்கிறதையும் பார்க்கும். ஸோ அதனால அந்த ரெஸ்ட்ங்கிறது ஓரளவுக்கு அப்பப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 hours 3 hours ரெஸ்ட் எடுக்க சொல்றது. அது மெடிசன் சாப்பிடும்போது ஒரு கிடினஸ் வரும், சரி, அந்த ஒரு மயக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்று. ரெண்டாவது ஃபுட்டு வந்து அடிக்குவேட்டாக எடுக்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மெடிசன் எடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் எடுக்க முடியும். அதனால தான் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறது. அந்த சமயத்தில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஹெல்த்தியான டயட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ ஹெல்த்து, ஸ்லீப்பு, டயட் வேணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கணும். இதெல்லாம் அந்த பீரியடில் நம்ம சொல்கிறோம். ஒன்ஸ் ப்ரெக்னென்சி ஆன உடனே ஸ்கேன் பண்ணுற வரைக்கும் என்ன டியூப்பில் இருக்கா இதில் இருக்கான்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து சில பேர் ப்ளீடிங் படுறதை பார்க்குறோம், சில பேருக்கு வந்து பெயின் வரும். அந்த மாதிரி அதாவது வந்து ட்வின்ஸு மல்டிபிள் ப்ரெக்னென்சி இருந்தால் அபார்ஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம அந்த 2 weeks அகெயின் இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருக்க சொல்லலாம். ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டாம், வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணிக்கலாம், டெய்லி குளிக்கலாம், டெய்லி நார்மலாக அவங்களுக்கு கூட இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் இருக்கும். இன்னும் சில பேர் வந்து கம்ப்ளீட்டாக படுத்துருக்கிறத பார்க்குறோம், ஆனால் அந்த மாதிரிலாம் தேவையே கிடையாது. அது வந்து சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கண்டிப்பாக கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 15 days கூட கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டடியும் கிடையாது. மோர் ஆம்புலேஷன் நாங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததே நான் சொல்கிறேன். சரி, ரொம்ப படுத்திருக்கவங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருந்த பார்க்குறோம், நிறைய வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகதை பார்க்குறோம், பிளட் கிளாட் ஆகதை பார்க்குறோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக மோர் ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக வேலை பண்ண விட மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது எப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பேஷண்ட்ஸ் வந்து அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக டயட் எடுத்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து ரிலாக்ஸாக இருக்கணும், மியூசிக் கேட்கணும், இந்த மாதிரி சொல்கிறது தான். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறது. ஏன்னா இல்லைன்னா ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சோன்னா அதை ரிலேட்டடாக நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த டைமுக்கு இன்ஜெக்ஷன் போட முடியாது, மெடிசன் எடுக்க முடியாது. இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து அந்த 15 days ஃபுல்லாக பிரேக் எடுக்க சொல்கிறது. சரி மேம், ஓகே. பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்துட்டோம், ஹார்ட் ரேட் நல்லா இருக்குது, சிங்கிள் ப்ரெக்னென்சி இல்லை ட்வின்ஸ் ஆனால் பயப்பட தேவையில்லை, அவங்க நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போல்லாம் எல்லா பேஷண்ட்டுமே தானாக அவங்களே தான் வருவாங்க, எல்லாம் செக்அப் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரெக்னென்சி நேச்சுரலாக தான் இருக்கும். ஒன்லி திங் இஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் ப்ரொஜெஸ்ட்ரான் தெரப்பி போயிட்டே இருக்கும். அதுதான் டெலிவரி வரைக்குமே இது இந்த டெலிவரி வரைக்கும் போக முடியாது. ஒரு 7 to 8 months நமக்கு அந்த சேஃப் ஜோன்னு சொல்லுவோம். பேபியை வந்து காப்பாற்ற முடிகிற ஸ்டேஜுக்கு ஒரு 28 weeksன்னு சொல்லுவோம் ப்ரெக்னென்சியில். அதுக்கு அடுத்து வந்து 32 weeksங்கிறது ஒரு சேஃபாக நமக்கு ஓகே பேபிக்கு இனி எதுவாக இருந்தாலும் நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அந்த ப்ரீ டேர்ம் ரிஸ்க் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் விரிஞ்சிரும், சில பேருக்கு வந்து ப்ரீ டேர்மில் வந்துடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு ரிஸ்க் இருக்கும்போது அதை ப்ரீஷியஸ் ப்ரெக்னென்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நார்மலாக இருக்கவங்களுக்கும் இந்த சான்சஸ் எல்லாம் இருக்குது. பட் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரெக்னென்சி வந்து நம்ம வந்து காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக இதெல்லாம் சொல்கிறது தான். சரி மேம், அவங்க வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாமா? ஐவிஎஃப் பண்ணவங்க எல்லாம் மற்றெல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்கு அப்படின்னு நார்மல் டெலிவரி கூட பண்ணுவாங்க? நார்மல் டெலிவரிங்கிறது கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்குது. நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு எதுலையுமே கிடையாது. பட் ஆனால் அந்த சான்சஸ் ஃபார் நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா எல்லாருக்குமே ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், எல்டர்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த 26-28 ப்ரீடம் வராமல் கொண்டு போகிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும்போது அந்த பீரியடுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் கொண்டு போவாங்கன்னு தெரியாது. ரொம்ப லேட் ஆக நேச்சுரல் ப்ரெக்னென்சின்னா நம்ம ஒரு 40 வாரம், அதாவது டியூ டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டியூ டேட்டை தாண்டி கூட ஒரு 4-5 days வெயிட் பண்ண முடியும். இவங்களுக்கு அப்படி கிடையாது. ஐவிஎஃப்ல நாங்கள் பார்க்குறது ஆஃப்டர் 9 months ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்று வாட்டர் குறைஞ்சிரும், இல்லை திடீர்னு பிளாசண்டா செப்பரேட் ஆகிடும், சில பேருக்கு வந்து மூமெண்ட்ஸ் குறைஞ்சிரும், பேபிக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுனால நம்ம வந்து இது அகெயின்ஸ்ட் நேச்சர் தானே. ஸோ அந்த வரைக்கும் கொண்டு போகிறதே பெரிய டாஸ்காக இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் we don't want to wait. ஸோ அதனால வந்து டெலிவரி வந்து சிசேரியனா மோஸ்ட் ஆஃப் த டைம் முடிஞ்சிடும், ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால. சரி, அதே வந்து நார்மல் எல்லாமே ஓகே இருக்குன்னா நாங்கள் எத்தனை பேர் நார்மல் டெலிவரியும் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அவங்களா பெயின் வருது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்க ரெடியாக இருக்காங்க, எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், காம்ப்ளிகேஷன் வந்து அப்போ டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டெலிவரி நார்மல் கொடுப்போம்.
சரி. அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து சிசேரியன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் சிசேரியன் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சரி மேம். அடுத்து மிக மிக முக்கியமான கேள்வி, நார்மலாக கன்சீவ் ஆகி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஐவிஎஃப் பண்ணி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை ஏதாவது குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா? இந்த இது வந்து நிறைய டிபேட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த டாப்பிக்கை. ஏன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஸ்டடி எல்லாம் வந்திருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து, அதாவது இக்ஸி மூலமாகவோ இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணுற குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்கா, அதாவது அனாமலிஸாக சொல்லுவோம், சில குறைபாடோடு பிறப்பாங்க இல்லையா, அது நிறைய இருக்கான்ற ஸ்டடி எல்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்ததில் வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நேச்சுரலாக எப்படி ப்ரெக்னென்ட்னா அவங்க சான்சஸ் இருக்கும் அதே தான் இதுலேயும் இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஸ்டடிஸ் இப்போ வந்துருச்சு. அதனால இப்போ அதை பற்றி யாருமே வந்து பயப்பட தேவையில்லை. உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க? நான் என்னோட அனுபவத்தில் நான் பார்க்குற வரைக்கும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி எப்படி இருக்காங்களோ தெரியாது, ஐவிஎஃப் பேபிஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்க தான் பார்க்குறோம். எங்களோட இதில் எவ்ரி இயர் ஆனுவல் அந்த இது மாதிரி ஆனிவர்சரி டேல நான் வர வைப்பேன். என்கிட்ட வந்து எல்லா பேபிஸுமே என்கிட்ட ஃபாலோஅப்பில் இருக்காங்க. என்னோட எல்லா பேபிஸுமே வந்து காலேஜ் படிக்கிறாங்க இப்போதைக்கு. எல்லாம் வந்து என்னை விசிட் பண்ணி எனக்கு சொல்லிட்டு தான் போவாங்க. வர்ற எல்லா பேரண்ட்டுமே, மேடம் நீங்கள் என்ன தான் கொடுத்தீங்க மெடிசின்ஸ், இவ்வளோ கொடுத்து வந்து எனக்கு கொடுத்த மெடிசின் இன்ஜெக்ஷனில் என் குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, ஜிபிஆர் பேபின்னு ஒரு நேம் பண்ணிடுவாங்க எல்லாருமே. உங்கள் ஜிபிஆர் பேபி ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எங்களால் தாங்க முடியல மேடம் அப்படிங்கிற அளவுக்கு தேர் ஸ்மார்ட், தேர் ரியலி எஜுகேட்டடில் வந்து எஜுகேஷனில் வந்து நிறைய நல்லா பண்ணிட்டுருக்காங்க. கல்ச்சரலாகவும் நிறைய இதில் வந்து டேலண்டடாக இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எதுவும் குறையா இல்லைன்றது மட்டும் தெரியுது. ஸோ there is no difference between normal and இதில் இன்னும் பெட்டராக இருக்காங்க. மேபி அந்த ரீசன் வந்து நிறைய வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறாங்க, டெஃபிஷியன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் ப்ரிப்பரேஷனாக சொன்னேன் நல்ல பெஸ்ட் எம்பிரியோவாக வைக்கிறதுனால மேபி பெட்டராக இருக்கிறதும் பார்க்குறோம். ஸோ அது இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். பட் எல்லாருமே ஜென்ரலைஸ்டாக நம்மளால இப்போ சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் அது மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ இல்லைன்னா நல்ல பெட்டராக தான் இருக்காங்க. சரி மேம். இப்போ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய இன்ஜெக்ஷன்ஸ், ரொம்ப காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க, நிறைய ப்ரொசீஜர் வழியாக தாண்டி வர்றாங்க இல்லையா? டெலிவரிக்கு பிறகு அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இல்லை பக்க விளைவுகள் ஏதாவது இருக்குமா, அந்த மாதிரிலாம் எப்படி இருக்கிறாங்க பெண்கள்? இது எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஏதாவது ஆகிடுமாங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேள்வி வந்து இருக்கும். அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்தெல்லாம் ஹார்மோன்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் அப்நார்மலாக அன்பேலன்ஸ்டாக இருக்கோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். கொடுக்கறதே கரெக்ஷனுக்கு தான். இப்போ 40 இயர்ஸாக இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஜெக்ஷனால் காம்ப்ளிகேஷன்ன்றது இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஒரு சின்ன அலர்ஜி கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரீகாம்பினன்ட் மெத்தட்ல வரும்போது ரொம்ப வந்து சேஃபாக தான் இருக்கு. பிளட் தின்னர்லாம் வர கொடுக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் வேற. நான் சொல்றது ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும். ஓகே. அது பிளட் தின்னர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது வந்து அது வந்து எப்பவுமே நார்மலாகவே நல்லது தானே. வந்து படுத்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கு செடன்டரி லைஃபாக இருக்காங்க, ஆல்ரெடி ஹை ரிஸ்க், நம்ம ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் எல்லாம் கொடுக்கும்போது பிளட் வந்து கிளாட் ஆகிற ரிஸ்க் நிறைய இருக்கு. ஹார்மோனல் தெரப்பி எடுக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு நம்ம பிளட் தின்னர் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே அட்வான்டேஜா தான் இருக்கும். ஒன்று பிரெக்னன்சி ரேட் இம்ப்ரூவ் ஆகும், ரெண்டாவது மெட்டர்னல் அதாவது மதரோட ரிஸ்க்கும் வந்து நம்ம குறைக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்கும்போது. அதுக்காக வந்து அதில் வந்து காம்ப்ளிகேஷன் வரும்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கோவிட் டைம்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே கூட போட்டிருக்கோம். ஏன்னா எப்பெல்லாம் அந்த வைரஸ்லோ ஏதோ ஒரு இதில் வந்து நமக்கு வந்து பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அதை அவாய்ட் பண்ணது கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஜெக்ஷன்ஸ்லேயும் வந்து எதுவும் காம்ப்ளிகேஷன் இருக்காது. மோஸ்ட்லி கொடுக்குற எல்லா மருந்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வைட்டமின்ஸாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸாக தான் இருக்கும். ஓகே. ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் தெரப்பி, ப்ரொஜெஸ்ட்ரான் தான். இந்த ரெண்டுலேயும் வர ரிஸ்க் தான் வந்து அது வந்து அந்த பிளட் தின்னிங் ஏஜென்ட்டை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். மோர் ஆம்புலேட்டரி வாக் பண்ணி நார்மலாக ஆக்டிவாக இருக்காங்கன்னா அதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் ஏர்லியராக கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எக் நம்பர்ஸை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் எஃபெக்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா 45-50 இயர்ஸ்ல ஐவிஎஃப் பண்ணணும்னு வைங்களேன். ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வீக்காக இருப்பாங்க, கன்சீவாக டெலிவரி ஆனே ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் எங்கே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஓவேரியன் ரீஜெனரேட் ஆன மாதிரி இருப்பாங்க. அந்த ஏன்னா இந்த மெடிகேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜிங் ரிவர்சல் பண்ணுறதான் பார்க்குறோம். ஏன்னா வி ஆர் ஒன்லி கிவிங் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி இல்லையா. ஸோ அதனால பெட்டராக இருக்கிறத தான் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து டெஃபிஷியன்ட் இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி கரெக்ட் ஆகிடுவாங்க. இல்லைன்னா நார்மல் விமனை பாருங்க, ரெகுலராக செக்அப் போட மாட்டாங்க, விட்டமின் எடுக்க மாட்டாங்க, எல்லாமே அவங்களுக்கு எப்பாவது ப்ராப்ளம் வந்தால் தான் டாக்டர்கிட்டே போவாங்க.
ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், இது வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் அவங்க மோர் ஹெல்த்தியாக தான் பார்க்குறோம். ஏன்னா எல்லா டைமும் நாங்கள் டயட் சொல்லிகிட்டே இருப்போம், ஹெல்த்தியாக இருக்க சொல்லுவோம். ஹோல் ஃபேமிலி கூட மற்ற டைமில் அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் போகிறதுனால எல்லாரும் பார்த்து கவனிச்சுக்குவாங்க. சரி. இல்லைன்னா விமனுக்கு வந்து யாரும் பார்த்து டயட்டெல்லாம் கொடுக்கறதே கிடையாது இல்லையா? அவங்க வந்து எல்லாரும் சில்ட்ரன் பண்ணணும், ஹஸ்பண்ட் பண்ணணும், இப்படி தான் இருப்பாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகணுங்கிறதுனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணி டயட்டை ஃபாலோ பண்ணுறதுனால மோஸ்ட்லி ஹெல்த்தியாக தான் பார்க்குறேன். சரிம்மா. ஒரு குழந்தை ஐவிஎஃப் பண்ணி பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்த குழந்தை கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் பண்ணி ஆகணுமா? இரண்டாவது குழந்தை வேணும்னு நினச்சாங்கன்னா இல்லை நார்மல் சான்சஸ் இருக்குதா நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கு? கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் ஐவிஎஃப் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க. ஆமா செகண்ட் டைம் வந்து ஈவன் ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ ஸ்டோர் பண்ணியிருப்போம், நடுவில் கன்சீவ் ஆகிறவங்க கூட இருக்காங்க. ஓகே. ஐவிஎஃப் டெலிவரி ஆயிருப்பாங்க, அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் வந்து தானாக கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க. அவ்வளோ ப்ராப்ளம் இருந்து எப்படி மேடம் 10 years எனக்கு வரவே இல்லை, அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், அப்புறம் ஐவிஎஃப் பண்ணி தான் கன்சீவ் ஆனேன். இப்போ வந்து நான் வேண்டாம், நான் பிளானே பண்ணல, ஆனால் நார்மலாக கன்சீவ் ஆகி வருவாங்க. நிறைய பேருக்கு 3-4 months ஆனாலும் தெரிஞ்சிருக்காது, அவங்களுக்கு அந்த ஹோப்பே இருக்காது. அதனால அப்புறம் வந்து மேடம் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும்னு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஆல்ரெடி 3 months கிராஸ் ஆயிருக்கும். ஸோ ஆல்வேஸ் சான்சஸ் அது ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப்க்கு அப்புறம் இன்னும் நிறைய சான்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வர்றதை நான் பார்க்குறேன். சில ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும். அது நிறைய பேருக்கு வந்து அதாவது கம்ப்ளீட்டாக வந்து வராத டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பிசிஓடி இருக்கவங்களுக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் டெலிவரிக்கு அப்புறம். அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஈஸியாக கன்சீவ் ஆவாங்க. அதனால வந்து கண்டிப்பாக ஐவிஎஃப்னு கிடையாது, நேச்சுரல் கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். மேம், நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி ஐவிஎஃப் பண்ணும் பொழுது ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவருடைய விந்தணுக்களுக்கு பதிலாக வேறு ஒரு விந்தணுக்கள் ஏதோ மாறிடுச்சு, வேறு ஸ்பெர்ம் வச்சு கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தகவல்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிஜமாவே இருக்குதா? அது நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 2 ஆஸ்பெக்டில் நடக்கலாம். ஒன்று வந்து லேபில் வந்து ஒரே நாளைக்கு ஒரு 4-5 கேஸ் பண்ணுறப்போ வந்து 2-3 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல மேபி சாம்பிள் வந்து கண்டாமினேட் ஆகலாம். லேபிளிங் கரெக்டாக பண்ணலைன்னாலும் ஒரு டக்குன்னு வந்து ஒரு 4 பேர் சமன் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுற இடத்துல அதுக்கான ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து கரெக்டாக அவங்க அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா லேபிள் பண்ணாங்கன்னா இந்த மிஸ்டேக் நடக்காது. இன்னொன்று என்னென்னா, அது வந்து சில பேர் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமையோ ஒய்ஃபுக்கு தெரியாமோ சில சமயம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் டோனர் ஆப்ஷன் கேட்டிருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்களுக்கு தெரியாம பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஆஸ் பர் த லா அண்ட் லீகல் அண்ட் கைட்லைன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுபடி பார்த்தோம்னா ஹஸ்பண்டோட கன்சென்ட் இல்லாம எதுவுமே ஸ்பெர்ம் மாற்றி வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒய்ஃபோட கன்சென்ட் இல்லாம அவங்க உடலுக்குள்ளார இன்னொரு ஆண்மகனோட ஸ்பெர்மை செலுத்தக்கூடாது. ஸோ இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இது நடக்காது. நிறைய முறை வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். சில பேர் வந்து வீட்டில் தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாது, இது மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி பண்ணுறவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் நடக்கிறதுக்கு இருக்குது. இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய சாம்பிள் வாங்குற இடத்துல அவங்க கரெக்டாக அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணலைன்னா அதுலேயும் மிஸ்டேக் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா எல்லாருமே கலெக்ட் பண்ணதுலேருந்து அன்னைக்கு அந்த சாம்பிளுக்கு வந்து ஐடி போட்டு ஒரு சின்ன டிஷ்ஷாக இருந்தாலும் அதுலேயும் எல்லாத்துலையும் சாம்பிளிங் ஃபஸ்ட்டு ஐடி போட்டு வைப்போம். ஸோ அதுலேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மிஸ்டேக் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரேர். சரி மேம், ஓகே. இப்போ கடைசியாக வந்து பொதுவாக ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இல்லையா? இன்னுமே சொசைட்டி வந்து அதை ஒரு மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு நான் பார்க்குறதே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகணுங்கிறத விட வெளியில் இருக்கவங்க நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு இருக்குது. முன்ன கூட வந்து கொஞ்சம் ப்ராட் மைண்டடாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா குழந்தை இல்லைன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு ஒரு ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்குது. என்னோட 20 years ஜேர்னியில் நான் பார்க்குறது. அதே ஏர்லி டேஸ்லலாம் வந்து ஊருங்கலேருந்து வில்லேஜ்லேருந்து வந்தால் கூட ஓகே இல்லை எனக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆனால் போதும் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போய் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்துருக்கோம். நாங்களே ரெகுலராக எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவோம். பட் இப்போ வர வர அந்த ஐடி நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலுமே
நிறைய பேர் வந்து ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு உள்ள போனாலே கூட நம்மள யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோன்னா அது கூட ஸ்பெஷலைசேஷன். இப்போ நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு கார்டியாலஜி சென்டர் தானே தேடி போகிறோம். அதில் எல்லாருக்குமே பைபாஸ் சர்ஜரின்னு கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நம்ம வந்து அதுக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ நம்ம அதை தாண்டி போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்லேயும் நம்மளோட ஓன் ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், நம்மளோட கருமுட்டையும் நம்மளோட ஹஸ்பண்டோட விந்தணுக்களையும் வச்சு நம்மளோட ஓன் ஜெனட்டிக் சைல்டை நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து சின்ன அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, அதை நம்ம பண்ணிக்கிறோம். அதனால் இதை பற்றி யாருமே தப்பாக எடுத்துக்காமல் அதை போல்டாக எடுத்தால் தான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணிக்கிறவங்க கூட இருக்காங்க, மாமியார் பண்ணாமல் தெரியாமல் இருக்கவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் தப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நேராக வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப விமன் கோ த்ரூ பண்ணுறதை பார்க்க முடியுது. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கூட வெளியில சொல்லவே அவ்வளோ பயப்படுவாங்க. ஒரு 3 months இருக்கவங்க கூட வந்து இது கன்சீவ் ஆயிட்டானா கூட ஏதாவது டவுட் வருமா, ட்வின்ஸ் இருந்தால் கூட எனக்கு ஐவிஎஃப்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, எப்போவுமே சொசைட்டி ஃபேமிலி எல்லாருமே வந்து எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ப்ரெக்னென்சி ஆகலைனாலும் அவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் ஆனாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒருத்தருக்கும் அதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காம நமக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அதை போய் நம்ம பண்ணிக்கணும். இது ஒரு தப்பான விஷயமே இல்லை. இது ஒரு அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் இதுதான். நமக்கு வந்து நேச்சுரலாக நடக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னா மற்றவங்களும் என்கரேஜ் ஆகிட்டு வருவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் சொல்கிறது இல்லை வெளியில். கன்சீவ் ஆனதுக்கப்புறம் கூட இவ்வளோ டிஃபிகல்ட்டிக்கு அப்புறம் நான் கன்சீவ் ஆனேன்னு வெளியில் சொல்லாததுனால மற்ற பேஷண்ட்டும் என்கரேஜ் ஆகிறதே கிடையாது. அவங்களுக்கு தெரியாமல் கூட போயிடுது. ஆமாம், தெரியறதே இல்லை. நிறைய பேருக்கு ஒரு டிஃபிகல்ட்டிக்கு அப்புறம் பண்ணுறாங்கன்னா நாங்களே நிறைய பேருக்கு டெஸ்டிமோனியல் ஒரு ரிவ்யூ கொடுங்கன்னு கேட்போம். இல்லை யாருக்கும் எங்களுக்கு தெரியக்கூடாது, எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த டிஃபிகல்ட்டிஸ்க்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவ் இதை அவங்க பார்த்துருக்காங்கன்றது மற்ற மக்களுக்கு தெரியாமல் போயிடுறது. அதுதான். ஸோ அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லை. இதுவும் ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட் தான் அப்படிங்கிறது தான். சரி மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஐவிஎஃப் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஐவிஎஃப் போகிற மக்களுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து பெரிய லாங் செஷனாக இருந்தது, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இது பெரிய லாங் செஷனாக போனாலும் பரவாயில்லன்னு பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக கண்டிப்பாக வந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து 2 பார்ட்டையுமே பார்த்துருங்க. ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது இன்னொரு வீடியோடைய லிங்க் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றோம், அதை பார்த்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கிறோம், நீங்கள் லைக் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ எப்படி இருந்தது, நான் கேட்ட கேள்விகள், டாக்டர் சொன்ன பதில்கள், அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.